ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நேற்று பார்த்தோம். பார்க்கவே செட்டிஸ் இல்லை. ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து நம்ம மறுபடியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கணக்கீடு சமன்பாடை பொறுத்தவரைக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மிக மிக ஒரு இலகுவான பாடம் தான் அது கணக்கீடு சமன்பாடு. இந்த கணக்கீடு சமன்பாடுல வந்து கேட்கப்படுகின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா அடிப்படை கணக்கீடு சமன்பாடுல கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி தேரி சொத்து அடிப்படை வந்து லாபம் நட்டத்தை கணிப்பிட சொல்லுவாங்க. அடுத்த என்ன கேட்பாங்க, வருமான கூற்று கேட்பாங்க. வருமான கூற்று பெரும்பாலும் வந்து மாதத்துக்கான வருமான கூற்று தான் கேட்பாங்க. வருடத்துக்கான வருமான கூற்று கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாய் கேட்கலாம் அல்லது இறுதி உரிமையாண்மை கேட்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த கணக்கீடு சமன்பாடை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படுகின்ற கேள்விகளா இருக்கும். அது மட்டும் இல்லாம எது கேட்பாங்கன்னா ஒரு பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி 30 தொடக்கம் 31 வரையான வினாக்களை பாத்தீங்கன்னா அது 31 தொடக்கம் 50 வரையான வினாக்களை பாத்தீங்கன்னா குறிப்பா 31 இருந்து 35 மட்டும் காணப்படும் வினால பாத்தீங்கன்னா இதுல கணக்கீடு சமன்பாடு பாத்தீங்கன்னா 2 அல்லது ஒரு கேள்வி வரக்கூடியதாக காணப்படும். சரி, அப்ப இதுல பார்ப்போம். இது பார்த்த கேள்வியில மாருதி தன்னுடைய வணிகம் அதன் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த நிறுவனத்துடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா மாருதி வணிகத்தினுடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப வாசிக்கும் போது இது என்ன நிறுவனம் ஜஸ்ட் ஐடென்டி பண்ணி கொள்ளுங்க. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா மாருதி தன்னுடைய வணிகம் சொல்லியிருக்காங்க. எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா 2025 ஏப்ரல் 1 ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வாரம் நிதி நிலைமை கூட்டு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப அதை வாட்ச பிறகு அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னா வேண்டப்படுது பார்க்க போறீங்க. உங்களோட வேண்டப்படுது என்ன கேட்டிருக்காங்கன்னா கணக்கீடு சமன்பாடுல அடிப்படை கணக்கீடு சமன்பாடுல பதிவு செய்திருக்காங்க. சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மையில இதுல பாத்தீங்கன்னா சொத்தை வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஆதரவுக்குரிய உபகரணம், இருப்புன்றும், வியாபார வருமதி, காசையும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பொறுப்புகள் வந்து 2 பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஒன்று பாத்தீங்கன்னா வங்கி கடன், இன்னொன்று கடன் கொடுத்தோர், அடுத்து உரிமையாண்மை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்து 2ஆம் கேள்வி கேட்கிறான் பாத்தீங்கன்னா தேறிய சொத்து அடிப்படையில வந்து லாபம் அல்லது நட்டத்தை கேட்டிருக்காங்க. தேறிய சொத்து அடிப்படையில் லாபம் அல்லது நட்டத்தை கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க வந்து டிரெக்டா எழுதி போறதுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் போட்டிருக்கேன். இறுதி மூலதனம், அது இறுதி தேறி சொத்து சக பற்ற கூட்டப்படும். பற்ற கூடி நம்ம என்ன செய்யணும், ஆரம்ப மூலதனத்தையும் மேலதிக மூலதனத்தையும் கழிச்சோம்னா ஆரம்ப மூலதனத்தையும் மேலதிக மூலதனத்தையும் கழிச்சோம்னா வாரது பாத்தீங்கன்னா லாபம் அல்லது நட்டமா இருக்கும் அந்த குறித்த நிறுவனத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் கேள்வி கேட்கிறாங்க மாருதி வணிகத்தின் பாத்தீங்கன்னா முடிவடைந்த மாதத்துக்கான. அப்ப நம்ம செய்ய போற அந்த கணக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதத்துக்கான வருமான கூட்டு செய்யணும். அப்ப மாதத்துக்கான வருமான கூற்று கேட்டிருக்காங்க. இந்த வருமான கூற்று வந்து 2 முறையில செய்யலாம். ஒன்று பாத்தீங்கன்னா விரிவான வருமான கூட்டு செய்யக்கூடியதா இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா வருமானத்தையும் செலவை மாத்திரம் உள்ளடங்கி ஒரு வருமான கூட்டு செய்யக்கூடியதா காணப்படும். இதுல பாத்தீங்கன்னா விரிவான வருமான கூட்டுல மாதிரி வடிவம் எவ்வாறு வரப்போகுதுன்னா விற்பனையிலிருந்து உட்திரும்பலை கழிக்க போறீங்க. உட்திரும்பலை கழிச்சுட்டு ஆரம்ப இருப்பை கூட்ட போறோம். ஆரம்ப இருப்பை கூட்டிட்டு கொள்வனையும் கூட்ட போறோம். இந்த ஆரம்ப இருப்பு கொள்வனை எதை கழிக்க போறோம்னா வெளித்திருப்பம், பொருள் பற்று, இருப்பு சம்பந்தமான அழிவு, இருப்பு சம்பந்தமான ஏதாச்சும் நட்டம் ஏற்பட்டு அதை கழிக்கக்கூடியதா காணப்படும். அதன் பிறகு என்ன செய்யணும், இறுதி இருப்பை கழிப்போம். அதன் பிறகு இறுதி இருப்ப கழிச்ச பிறகு வார விட பாத்தீங்கன்னா விற்பனை கிரயமா இருக்கும். விற்பனை கிரயத்தை பாத்தீங்கன்னா விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சீங்கன்னா மொத்த லாபம் இருக்கும். இதா இருக்கும். மொத்த லாபத்துல இருந்து ஏனைய வருமானத்தை கூட்டும். ஏனைய வருமானத்தை கூட்டுறதோட நம்ம என்ன செய்யணும், ஏனைய வருமானத்தை கூட்டி அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், செலவுகளை கழிக்கணும். நிறுவனத்துக்கு ஏற்பட செலவுகள் வந்து கழிக்கக்கூடியதா காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டான வருமானக்குள்ள பாத்தீங்கன்னா வருமானத்தின் செலவு மாதிரினது உள்ளடக்கி செய்யக்கூடியதாக காணப்படும். அப்ப அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது என்ன நம்ம செய்யணும், வருமானத்தையும் செலவு மாத்திரனது உள்ளடக்கி செய்யக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆவது கேள்வி கேட்கிறாங்க. என்ன 4ஆவது கேள்வி கேட்கிறாங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாய் கேட்கிறாங்க. நிறுத்தி வைத்த வருவாய் அதே மாதிரிதான். நிறுத்தி வைத்த வருவாய் பாத்தீங்கன்னா 2 முறையில செய்யக்கூடியதாக காணப்படும். நிறுத்தி வைத்த வருவாய் பாத்தீங்கன்னா 2 முறையில செய்யக்கூடியதாக காணப்படும். ஒன்று பாத்தீங்கன்னா இந்த உரிமையாண்மை அடிப்படையில் இங்க இருக்கிற உரிமையாண்மை, அதாவது இந்த தேரி சொத்து அடிப்படையில் உரிமையாண்மை இருக்காங்க. இந்த தேரி சொத்துல இருக்கிற அந்த இறுதி உரிமையாண்மையில இருந்து நம்ம என்ன செய்யக்கூடியதாக காணப்படுமா, பற்றையும் மேலதையும் மூலதனத்தையும் கழிச்சோம்னா நிறுத்தி வைத்த வருவாய் வரக்கூடியதாக காணப்படும். அப்படி இல்லைன்னா இங்கே காணப்படுற அந்த உரிமையாண்மை நம்ம என்ன செய்யணும்னா லாபத்திலையும், அதாவது நிறுவனத்தினுடைய லாப நட்டத்துல தாக்கம் ஏற்படுகின்ற செயற்பாடு மட்டும் நான் செய்யக்கூடியதா இருக்கணும், ஒன்னு கூட்டி செய்யக்கூடியதாக காணப்படும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வடிவத்தை பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். எவ்வாறு மாதிரி வடிவம் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாய் வருமானங்களை போடுறோம், அதே மாதிரி செலவுகளை பதிவு செய்யறோம். வருமானங்கள்னா இந்த உரிமையாண்மையில அதிகரிக்கப்படுகின்ற விடயங்கள், மேலதிக மூலதனத்தையும் பற்றையும் தவிர நிறுவனத்தில் அதிகரிக்கப்படுகின்ற விடயங்கள் பார்த்தீங்கன்னா வருமானமும், உரிமையாளர்கள் குறைவடைப்படுகின்ற விடயங்கள் பாத்தீங்கன்னா செலவாகனது இந்த நிறுத்தி வைத்த வருவாயில பதிவு செய்யணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மேலதிக மூலதனமும் பற்றும் தவிர ஏனைய விடயங்கள் அவங்களும் பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாயில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா காணப்படும். சரியா? அப்ப இதுல 1வது இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா மாருதி தன்னுடைய வணிகம் அதன் 1/4/2025 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்றுகளின் சுருக்கம் கீழே தரப்பட்டது. அப்ப இந்த மாருதி வணிகத்தினுடைய நிதி நிலைமை கூற்றின் சுருக்கத்தை கீழே கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 1 கொடுத்திருக்காங்க, மீதியில் கொடுத்திருக்காங்க. மீதியில் பக்கத்திலே பாருங்க அந்த 4750 மேல பாருங்க கொடுத்திருப்பாங்க. 3 சைவர் நீங்கி கொடுத்தாங்க. ரூபாய் 3 சைவர் போட்டிருப்பாங்க.
அப்படி நீங்க கணக்கு செய்யும் போது 3 சைவர் நீக்கி போட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு இதுக்கும் செய்யணும் போட போறீங்க. 3 சைவர் நீக்கி 3 சைவர் நீக்கின்னு ஒவ்வொரு இதுக்கும் போட போறீங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டைமை சேவ் பண்றதுக்கு இந்த 3 சைவர் நீக்கி செய்யறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு பாத்தீங்கன்னா கடைசியா நான் சொல்றேன் ஏன் 3 சைவர் நீக்கி செய்யணுன்ற அவசியத்தை நான் சொல்றேன். ஓகே, ஒன்னா பாருங்க. ஆதனபுரி மற்றும் உபகரணங்கள் சொல்றாங்கன்னா 4750. அப்ப மீதியில பதிவு செய்ய போறீங்க 4750 பதிவு செய்யப்படும். ஆதனபுரி உபகரணத்துல பதிவு செய்யப்படும். இருப்புல பதிவு செய்யப்படும் 1250 இருப்புல பதிவு செய்யப்படும் 1250. சோ இருப்பு என பதிவு செய்யற அதே சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா இது ஆரம்ப இருப்பா காணப்பட போகுது. அப்ப ஆரம்ப இருப்பு எங்க பதிவு செய்ய போறீங்கன்னா விரிவான வருமான கூட்டுல பாருங்க திரும்ப கீழே எழுதிருப்பது ஆரம்ப இருப்பு. அப்ப அந்த ஆரம்ப இருப்புல பதிவு செய்யப்படும் 1250 பதிவு செய்யப்படும். அப்ப இன்னும் பதிவு செஞ்சிட்டோம். ஒரு தரக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க வியாபாரம் மற்றும் ஏனைய வருமதி. வியாபாரம் மற்றும் ஏனைய வருமதிகள் சொல்றாங்கன்னா 300 சொல்றாங்க. சோ அது 300 பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா காசு சொல்றாங்க 200. காசு எவ்வளவு சொல்றாங்க 200 சொல்றாங்க. அடுத்து பொறுப்புல சொல்றாங்க. பொறுப்பும் உரிமையாண்மை பாத்தீங்கன்னா உரிமையாண்மை நமக்கு தெரியாது. சோ உரிமையாண்மை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க வங்கி கடன் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வங்கி கடன் சொல்லியிருக்காங்க 400 சொல்லியிருக்காங்க. அப்ப வங்கி கடன் போட போறோம் 400 போட போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாபாரம் மற்றும் ஏனைய கொடுக்குமதி எவ்வளவு பதிவு செய்யப்படும் 100 பதிவு செய்யப்படும். வியாபார வருமதி மற்றும் ஏனைய கொடுக்குமதி எவ்வளவு பதிவு செய்யப்படும்னா 100 பதிவு செய்யப்படும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது இது மறைமுகமான கேள்வியா இருக்கும். உரிமையாண்மை நம்ம கண்டுபிடிக்கலாம். உரிமையாண்மை எவ்வாறு கண்டுபிடிக்க போறீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு என்ன சொல்லுதுன்னா சொத்து சமன் பொறுப்புக்கும் பொறுப்பு பிளஸ் உரிமையாண்மை. அப்ப சொத்து வந்து எது எதுக்கு சமனா இருக்க போது பொறுப்புக்கும் உரிமையாண்மைக்கும் சமனா இருக்க போது. மொத்த சொத்து கொடுத்துருக்காங்க கூடி டோட்டலா கொடுத்துருக்காங்க 6500 கொடுத்துருக்காங்க. பொறுப்பு பாத்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டிருப்பீங்க. பொறுப்புல வங்கி கடனும் கடன் கொடுத்துட்டு காணப்படும் ரெண்டையும் கூட்டினா 500 வந்திருக்கும். பிளஸ் நமக்கு உரிமையாண்மை தெரியாது. உரிமையாண்மை கண்டுபிடிக்கணும்னா இந்த பொறுப்பையும் உரிமையாண்மை கூட்டி தான் எவ்வளவு போகுதுன்னா சொத்துக்கு சமனா இருக்க. சொத்தை கண்டுபிடிக்கணும்னா 6500 எனக்கு காணப்படும். பொறுப்புல காணப்படுகின்ற 500 வந்து கழிச்சு அந்த சொத்துல பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 6000 பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா உரிமையாண்மையா இருக்கும். அந்த 6000 பாத்தீங்கன்னா ஆரம்ப உரிமையாண்மை இருக்கு. அப்ப ஆரம்ப உரிமையாண்மை என்ன செய்யப்படும் இந்த இடத்துல பதிவு செய்யப்படும் 6000 பதிவு செய்யப்படும். இங்க பதிவு செய்யப்பட்ட அதே சேம் சந்தர்ப்பம் எங்கன்னா பதிவு செய்யப்படுறீங்கன்னா தேறிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் அல்லது நட்டத்தை கேட்டுதாங்க. தேறிய சொத்து அடிப்படையில லாபம் அல்லது நட்டத்தை கேட்டுதாங்கன்னா ஆரம்ப மூலதனம் என்ன செய்ய போறீங்க கழிக்க போறீங்க. இப்ப ஆரம்ப மூலதனம் என்ற இடத்துல எவ்வளவு பதிவு செய்ய போறீங்க 6000 பதிவு செய்ய போறோம். ஆரம்ப மூலதனம் என்ன செய்ய போறோம் 6000 பதிவு செஞ்சு கழிக்க போறோம். ஞாபகம் கழிக்க போறோம். சரி, அப்ப அந்த விடையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து மேலதி தகவல் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பின்வரும் கொடுக்கல் வாங்கலானது 2025 ஏப்ரல் மாதத்தில் வணிகத்தில் இடம்பெற்றன. அப்ப இது என்னது மாதத்துக்கு செய்யப்படுகின்ற கணக்கு இருக்கு. அது பெஸ்ட் கிளியர் ஆகிக்கொள்ளுங்க. டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும். அப்ப டேட் ரொம்ப முக்கியம். இது மாதத்துக்கு நம்ம செய்ய போறோம் ஒவ்வொரு கணக்கும். அப்ப ஒன்னா பாத்தீங்கன்னா ரூபாய் 9 லட்சம் கிரயமான பொருட்கள் 1500க்கு கடனுக்கு விற்கப்பட்டன. அதாவது 900 கிரயமான விற்பனை செஞ்சிருக்குமா 1500 நம்ம விற்பனை செஞ்சிருக்குமா. உதாரணத்துக்கு உங்க வீட்டுல என்ன செஞ்சு ஒரு கடன் போட்டிருக்கீங்க. வீட்டுல செஞ்சு ஒரு கடன் போட்டிருக்கும். இந்த கடையில இருந்து என்ன செய்ய போறீங்க பொருள் அனுப்ப போறீங்க. எவ்வளவு பெருமதியான பொருளை பாத்தீங்கன்னா 900 பெருமதியான விற்பனை செய்யப்படி வெளியே அனுப்ப போறீங்க. அப்ப 900 பெருமதியான இருப்பு குறைவடை போது நிறுவனத்துல. அப்ப ஒன்னாவது பாத்தீங்கன்னா இருப்பு குறைவடைஞ்சிருக்கும் 900 குறைவடைஞ்சிருக்கும். அதே சேம் சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா கடனுக்கு தான் நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப கடனுக்கு விற்பனை செஞ்சிருந்தா கடன் பட்டோர் நம்ம காசா தர வேண்டி இருக்கு. அப்ப காசு என்ன செய்யக்கூடியதா நிறுவனத்துக்கு வர வேண்டியதா காணப்படும். எவ்வளவு வர வேண்டியதா காணப்படும் 1500 வர வேண்டியதா காணப்படும். காசு வர வேண்டியதா காணப்படும். அது நிறுவனத்துக்கு ஒரு சொத்தா இருக்கும். என்ன சொத்தா இருக்கும்னா கடன் பட்டோர் சொத்தா இருக்கும். 1500 என்ன செய்யணும்னா கடன் பட்டோர் என்ன செய்யறதோ அதிகரிக்கக்கூடியதாக காணப்படும். இங்க பதிவு செஞ்ச பிறகு 900 பெறுமதியானது 1500 விற்பனை செஞ்சால் நிறுவனத்துக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் 600 லாபம் கிடைச்சிருக்கும். அந்த 600 லாபம் பாத்தீங்கன்னா உரிமையாண்மை அதிகரிச்சிருக்கும். லாபம் அதிகரிச்ச உரிமையாண்மை செய்யும் அதிகரிக்கக்கூடியதாக காணப்படும். இங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த வருமான கூட்டுதலை நிறுத்தி வைத்த வருவாயில தேரி சொத்தடிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தான்னு பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா தேரி சொத்தடிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா எழுந்திருக்க பாத்தீங்கன்னா இறுதி மூலதனம் பற்று ஆரம்ப மூலதனம் மேலதி மூலதனம் மட்டும் தான் எழுதியிருக்கும். தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா வருமானக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். இது பாத்தீங்கன்னா ஒரு விற்பனையா காணப்படுது. விற்பனை இல்ல காசு விற்பனையா இருக்கலாம் கடன் விற்பனையா இருக்கலாம். ரெண்டு விற்பனை இந்த இடத்துல கூட்டக்கூடியதாக காணப்படும். இந்த வருமான கூட்டு விரிவான வருமான கூட்டு செய்யும் போது விற்பனையோட மொத்த பெருமதி என்ன செய்யப்படும் கூட்ட வரும். மொத்த பெருமதி எவ்வளவு காணப்படுது 1500 காணப்படுது பிளஸ். சரியா, அடுத்து என்ன செய்யணும்னா இந்த வருமான கூட்டு செய்யும் போது சுருக்கமான வருமான கூட்டு செய்யும் போது கிளியர் ஞாபகம் வச்சுக்கணும். வருமானத்தின் செலவு மட்டும் நாம் பதிவு செய்ய போறோம். அப்ப இந்த இடத்துல வருமானம் என்ன வருமானம் பதிவு செய்யப்படும் விற்பனை வருமானத்தை பதிவு செய்யப்படும். விற்பனை வருமானத்தை பதிவு செய்யப்படும். விற்பனை வருமானம் எவ்வளவு மொத்த விற்பனை தான் பதிவு செய்யப்படும். மொத்த விற்பனை வருமானம் எவ்வளவு காணப்படுதுன்னா 1500 காணப்படுது பிளஸ். அடுத்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த சோட்டான வருமானம் கூட்டு செய்யும் போது வருமானத்தை செலவு உள்ளடக்கி செய்யும் போது செலவு என்ன செய்ய போறீங்கன்னா பதிவு செய்ய போறீங்க விற்பனை கிரயத்தை. சரியா, விற்பனை கிரயத்தை பதிவு செய்ய போறீங்க. விற்பனை கிரயம் எவ்வளவு பாத்தீங்கன்னா இருப்பினுடைய பெருமதி எவ்வளவு 900 பெருமதி. அதாவது இருப்புல எவ்வளவு குறைச்சிருக்கீங்களோ அந்த பெருமை பாத்தீங்கன்னா செலவா இருக்கும். இந்த இடத்துல எவ்வளவு பதிவு செய்ய போறோம்னா 900 பதிவு செய்ய போறோம். சரி, இങ്ങനെ பதிவு செய்யப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா
நிறுத்தி வைத்த வருவாயில தாக்கத்தை ஏற்படுத்துதான்னு பார்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? நிறுத்தி வைத்த வருவாயில தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லையான்னு இந்த உரிமையாளர் வச்சு பார்க்க போறீங்க. உரிமையாளர்கள் அதிகரிக்குமாயின் அது வருமானமா இருக்கும். அதே உரிமையாளர்கள் குறைவடையுமாயின் அது செலவா இருக்கும். அது நிறுத்தி வைத்த வருவாயில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இரண்டு விடயங்களை தவிர என்னன்னா மேலதிக மூலதனமும் பற்றும் தவிர ஏனைய விடயங்கள் அதிகரிக்குமாயின் வருமானமாகவும் குறைவடையுமாயின் செலவாக பதிவு செய்யப்படும். அப்ப இந்த இடத்துல பாருங்க உரிமையாளர்கள் எவ்வளவு அதிகரிக்குது? 600 அதிகரிக்குது. அப்ப என்ன செய்யணும்? வருமானத்துக்கு கூட போறோம். விற்பனை லாபம் எவ்வளவு கூட்ட போறோம்னா 600 கூட்ட போறோம். விற்பனை லாபம் எவ்வளவு கூட்ட போறோம்? 600 கூட்ட போறோம். சரி, அப்போ ஒன்னாவது முடிவடைஞ்சது. அடுத்து ரெண்டாவது பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, ரூபாய் 1100 பட்டியல் விலையுள்ள பொருட்கள் கடனுக்கு கொள்வன செய்யப்பட்டன. இது தொடர்பில் ரூபாய் 100 வியாபார கழிவு ஒன்று பெறப்பட்டது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் பொருளை வந்து கடனுக்கு கொள்வன செஞ்சிருக்கோம். அதுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 1100 சொல்றாங்க. இந்த 1100 வந்து நம்ம கொள்வன செய்யும் போது, கடனுக்கு கொள்வன செய்யும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடை ஓனர் என்ன சொல்றாரு, நீங்க 100 வந்து பாத்தீங்கன்னா வியாபார கழிவு, அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையான விலை பாத்தீங்கன்னா 1100, டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா உரிமையாளர் கிடைக்கப்பட்டதா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க. அது இதான் டெனிம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப கேர்ள்ஸா சரி பாய்ஸும் சரி டெனிம்னு வாங்க போறோம். போய் கேட்கறீங்க, கடை ஓனர்கிட்ட கேட்கறீங்க, இதுல பிரைஸ் எவ்வளவு கேட்கறீங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1100 சொல்றாங்க. 1100 சொல்லிட்டு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 100% டிஸ்கவுண்ட், அதாவது 100 பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வழங்கப்படும். அப்ப டிஸ்கவுண்ட் வழங்கப்படும்னா நீங்க காசா கொடுக்கும்போது, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், காசா கொடுக்கும்போது 1100 கொடுக்க மாட்டேங்க. ரீசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 100 பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்னா அந்த 100 கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 1000 தான் செலுத்த போறீங்க. இதே சிச்சுவேஷன் என்ன செய்ய போறோம்? ஒரு நிறுவனத்தில் இடம்பெற போகுது. நம்ம கடனுக்கு கொள்வன செய்யும் போது அதுல உண்மையான பெருமதி எவ்வளவு? 1100 தான். ஆனா அவர் எவ்வளவு கழிவு வழங்கியிருக்காரு? டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காரு, 100 கொடுத்திருக்காரு. அப்ப 100 கொடுத்திருந்தா டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 100 கழிச்சிட்டு பேலன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு வர போகுதுன்னா 1000 தான். நம்ம காசா செலுத்த வேண்டி காணப்படும். அப்ப 1000 பெருமதியான இருப்பதை என்ன செய்யும்? நிறுவனத்துக்கு வரக்கூடியதாக காணப்படும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இருக்க கூட்ட போறோம், பாத்தீங்கன்னா 1000 கூட்ட போறோம். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த காசுக்கு நம்ம கொள்வன செய்யல, கடன் தான் கொள்வன செய்யலாம். கடன் பட்டோர் அதிகரிச்சிருப்பாரு, 1000 அதிகரிச்சிருப்பாரு. சரியா? இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வியாபார கழிவுல நீங்க படிப்பீங்க. எத்தனாம் பாடத்துல படிப்பீங்கன்னா 4ஆம் பாடத்துல படிப்பீங்க. 2 கழிவு இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா காசு கழிவு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வியாபார கழிவு. இந்த வியாபார கழிவு பாத்தீங்கன்னா எவ்வித பதிவும் காணப்படாது. அந்த வியாபார அமௌண்ட் எவ்வளவு சொல்றாங்களோ அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பதிவு செய்ய மாட்டோம். அதே சேம் சந்தர்ப்பத்துல காசு கழிவு நம்ம என்ன செய்யணும்னா பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். அந்த காசு கழிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொடுத்த கழிவும் பெற்ற கழிவும் இதுதானே அது காசு கழிவுன்னு சொல்லுவோம். வியாபார கழிவுக்கு எந்த இடத்துலயும் பதிவு இல்லை. இந்த வியாபார கழிவு எவ்வளவு அமௌண்ட் சொல்றாங்களோ மொத்த பெருமதியில இருந்து அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு வாரம் பேலன்ஸ் நம்ம என்ன செய்யணும்? ஒரு பதிவு வந்து பதிவு செய்யக்கூடியதா காணப்படும். அதை கிளியரா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஓகே, ரெண்டாவது ஓகே. இப்போ பதிவு செஞ்ச பிறகு பார்க்கணும். இந்த கொள்வனை பார்த்தீங்கன்னா எங்க தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்கணும். கொள்வனை பதிவு எங்க தாக்கத்தை ஏற்படுத்த போனா வருமான கூட்டுல மட்டும் தான் அது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் இந்த விரிவான வருமான கூட்டுல மட்டும் தான் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த விரிவான வருமான கூட்டுல பாருங்க ஆரம்ப இருப்புக்கு அப்புறம் கொள்வனை போடுங்க. இந்த கொள்வனோட என்ன செய்ய போறீங்க? 1000 கூட்ட போறோம். கொள்வனோட நம்ம என்ன செய்யணும்? 1000 கூட்ட போறோம். இந்த வருமானக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தாது. காரணம் வருமானம் செலவு மட்டும் தான் இருக்குது. நிறுத்தி வைத்த வருவாயில எவ்வித ஒரு தாக்கமும் ஏற்படல. சரி, அடுத்து மூணாவது பாருங்க. வங்கி கடனானது மாதாந்த தவணை கட்டணம் ரூபாய் 90 செலுத்தப்பட்டது. இத்தொகையில் ரூபாய் 30 வட்டி உள்ளடங்கியது. அப்ப நம்ம வங்கி கடனும் எவ்வளவு செலுத்திக்கணும்? 90,000 பார்த்தீங்கன்னா செலுத்தி இருக்கும். அப்ப நம்ம காசை எவ்வளவு செலுத்திக்கணும்? 90,000 காசா செலுத்தி இருந்தா நிறுவனத்தோட காசு என்ன செஞ்சிருக்கும்? குறைவடைஞ்சிருக்கும். 90 காசு குறைவடைஞ்சிருக்கும். அப்ப டிரெக்டா என்ன செய்ய போறீங்க? 3வது 90 குறைய போறீங்க காசுல இருந்து. அடுத்து என்ன செய்ய போறோம்னா இந்த 90,000த்துல எவ்வளவு வட்டி உள்ளடங்கிக்கா? 30,000 வட்டி உள்ளடங்கிருக்கான். அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க பேங்க்ல இருந்து காசு எடுக்கிறீங்க. அந்த காசை எடுத்ததுக்கு வட்டி யார் செலுத்த போறா? நம்ம தான் வட்டி செலுத்த போறோம்னா வட்டி யாருக்கு செலவா இருக்க போகுதுன்னா அந்த குறித்த நிறுவனத்துக்கு செலவா இருக்க போகுது. அப்ப குறித்த நிறுவனத்துக்கு செலவா இருந்தா செலவு அதிகரிச்சா லாபம் என்ன செய்யக்கூடியதா இருக்கும்? குறைவடையக்கூடியதா காணப்படும். அந்த வட்டி அமௌண்ட் எவ்வளவு சொல்றாங்க? 30 சொல்றாங்க. அந்த வட்டி அமௌண்ட் 30 பாத்தீங்கன்னா உரிமையாண்மையில குறைவடைஞ்சிருக்கும், 30 குறைவடைஞ்சிருக்கும். ரீசன் விலையும் கொள்ளுங்க. அந்த வட்டி என்பது நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். நிறுவனம் சொந்த காசுல இருந்து வட்டியை செலுத்தக்கூடியதா காணப்படும். இது என்ன சொல்றாங்கன்னா 90,000த்துல 30,000 வட்டி விளையாடிருக்கான். அப்ப 30,000 வட்டியை கழிக்க போறோம். ஏன் கழிக்கிறோம்னா உண்மையான தவணை கட்டணத்தை கண்டுபிடிக்க, வட்டி இல்லாத உண்மையான தவணை கட்டணத்தை கண்டுபிடிக்க. அப்ப 90,000த்துல இருந்து 30,000 கழிச்சீங்கன்னா 60,000 பாத்தீங்கன்னா உண்மையான என்ன இருக்குன்னா தவணை கட்டணமா இருக்கும். தவணை கட்டணம் பாத்தீங்கன்னா பேங்க் வங்கி கடன் இருக்கு. அந்த வங்கி கடன் வந்து குறைவடையக்கூடியதாக காணப்படும். எவ்வளவு குறைவடையக்கூடியதாக காணப்படும்? 60,000 குறைவடையக்கூடியதாக காணப்படும். இதை பதிவு செஞ்சு பிறகு நம்ம பார்க்க போறோம். லாப நட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமான சோ இப்ப வருமான கூட்டுறவு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஏன் தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுனா வட்டி என்பது நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். இப்ப செலவை பதிவு செய்யப்படும். வட்டி என்பது எவ்வளவு பதிவு செய்யப்படும்? 30 பதிவு செய்யப்படும். அதே சேம் சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா இந்த வருமான கூட்டுறவு பாத்தீங்கன்னா செலவுல பதிவு செய்யப்படும். வட்டி என்பது
30 பதிவு செய்யப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாயில பாத்தீங்கன்னா உரிமையான என்ன செய்து குறைவடைஞ்சிருக்கு 30. அப்ப நிறுத்தி வைத்த வருவாயில செலவுல பதிவு செய்யப்படும் வட்டின்ட்டு எவ்வளவு பதிவு செய்ய போறோம்? 30 பதிவு செய்ய போறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க 4வது என்ன சொல்றாங்கன்னா, உரிமையாளர் மேலதிக மூலதனமாக ரூபாய் 800 பெறுமதியான மோட்டார் வாகனத்தையும் ரூபாய் 300 காசினையும் முதலீடு செய்தார். இது பாத்தீங்கன்னா உரிமையாளருடைய மேலதிக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனம் பாத்தீங்கன்னா 800 பெறுமதியான மோட்டார் வாகனத்தையும். அப்ப வெளியில இருந்து மோட்டார் வாகன நிறுவனத்துக்கு கொண்டு வரும்போது, உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் கொண்டு வர போறீங்க. இப்ப வெஹிக்கிள் கொண்டு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல இருந்து என்ன செய்ய கொண்டு வரீங்க. இப்ப கொண்டு வரும்போது அந்த வெஹிக்கிள் நிறுவனம் தான் வரப்போம். நிறுவனத்துக்கு வந்துச்சுன்னா அது என்ன இருக்கும்னா நிறுவனத்துடைய சொத்து அதிகரிக்கக்கூடியதா காணப்படும். அப்ப நிறுவனத்துடைய சொத்து ஆதனம் கூடி உபகரணம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கும். 4800 அதிகரிச்சிருக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா 3 லட்சம் பெறுமதியான காசாவும் கொண்டு வராங்க. 3 லட்சம் பெறுமதியான காசை நிறுவனத்துக்கு கொண்டாடு. நிறுவனத்தோட காசு என்ன செய்ய போது அதிகரிச்சிருக்கும். எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்னா 300ஆல அதிகரிச்சிருக்கும். சரியா? அப்ப இந்த 800 300 பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து உரிமையாண்மையில அதிகரிச்சிருக்கும். எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்? 1100 அதிகரிச்சிருக்கும். 1100 பாத்தீங்கன்னா உரிமையாண்மையில அதிகரிச்சிருக்கும். உரிமையாண்மையில அதிகரிக்கப்பட்ட பிறகு நம்ம பார்க்கணும் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும். சோ தாக்கத்தை ஏற்படுத்தும் தேறிய சொத்து அடிப்படை வந்து லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிடும் போது ஆரம்ப மூலதனத்தோட மேலதிக மூலதனத்தை கூட்ட போறோம். கூட்டி ரெண்டையும் கழிக்க போறோம். சோ இப்ப மேலதிக மூலதனம் எவ்வளவு வரும்போது 1100 இந்த இடத்துல பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நிறுத்தி வைத்த வருவாய் செய்யும் போது தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த மேலதிக மூலதனமும் பற்றும் பாத்தீங்கன்னா லாப நட்டத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாது. கிளியரா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சோ அப்ப நிறுத்தி வைத்த வருவாய் பார்த்தீங்கன்னா எவ்வித தாக்கமும் ஏற்படுத்தாது. அடுத்து பாருங்க 5வது சொல்றாங்க, இம்மாதத்தில் ரூபாய் 75,000 விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் கடன்பட்டோர் ஒருவரால் திருப்பி அனுப்பப்பட்டது. இப்பொருட்களின் கிரயம் ரூபாய் 45,000. என்ன சொல்றாங்கன்னா அப்படி மாத்தி யோசிங்க. 45,000 பெருமதியான இருப்பை பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு நம்ம விற்பனை செஞ்சிருக்கோமா? 75,000 விற்பனை செஞ்சிருக்கோம். இப்ப 45,000 பெருமதியானது 75,000 விற்பனை செஞ்சாங்க. நிறுவனத்துக்கு லாபம் கிடைச்சிருக்கு. எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? 30,000 லாபம் கிடைச்சிருக்கு. தியரி. இது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா நம்ம கடனுக்கு பொருளை விற்பனை செஞ்சிருக்கோம். ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா அந்த குறித்த வாடிக்கையாளர் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த இருப்பு என்ன செய்ய போகுது? நிறுவனத்துக்கு வரப்போகுது. எவ்வளவு பெருமதியா இருக்கும்? இருப்புன்னு கிரயம் சொல்லியிருக்காங்க 45,000. அப்ப இருப்பு நிறுவனத்துக்கு வரும்போது நிறுவனத்தோட இருப்பு அதிகரிச்சிருக்கோம். எவ்வளவு அதிகரிச்சிருக்கோம்? 45,000 அதிகரிச்சிருக்கோம். அதே சேம் டைம் யோசிச்சு பாருங்க. நம்ம 75,000 கடன் படம் விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப 75,000 பாத்தீங்கன்னா நம்ம காசா கொடுக்கணும். அதனால பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு வரேன். இப்ப ரிட்டர்ன் பண்ணா அவர் கொடுக்க வேண்டிய காசு இருக்காது. சோ அதனால பாத்தீங்கன்னா வியாபார வருமதி குறைவடைஞ்சிருக்கும். 25,000 குறைவடைஞ்சிருக்கும். சரி அடுத்து பாருங்க. 45,000 பெறுமதியானது 75,000 விற்பனை செஞ்சு நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? 30,000 லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப இந்த லாபம் கிடைக்காது. ரீசன் அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா அந்த லாபம் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு கிடைக்காம போகுது. உரிமையானது குறைக்கப்படும். எவ்வளவு குறைக்கப்படும்? உரிமையானதுல இருந்து 30,000 குறைக்க போறோம். உரிமையானது எவ்வளவு குறைக்க போறோம்? 30,000 குறைக்க போறோம். சோ இங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு பார்க்கணும். இந்த வருமான கூட்டிலையும் இந்த தேறிய சொத்து அடிப்படையில் லாபம் தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ தாக்கத்தை ஏற்படுத்தும். விரிவான வருமான கூட்டுல பாருங்க விற்பனை கீழே உட்திரும்ப இருந்திருக்கீங்க. அப்ப உட்திரும்ப எவ்வளவு கழிக்க போறீங்க? 75 கழிக்க போறோம். சரி 75 என்ன செய்யணும்? கழிக்க போறோம். மொத்த பெருமையை கழிக்க போறோம். அடுத்து யோசிச்சுக்கொள். அடுத்து பார்க்க போறோம். இந்த வருமான கூட்டம் செய்யும் போது அந்த வருமானத்தை செலவு மட்டும் உள்ளடக்கி செய்யும் போது வருமானத்தோட எதை கூட்ட போறீங்கன்னா இருப்புன்ற கிரயத்தை கூட்ட போறீங்க. இருப்பு கிரயத்தை கூட்ட போறீங்க. இருப்பு கிரயம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 45 கூட்ட போறீங்க. இருப்புன்ற கிரயத்தை வந்து கூட்ட போறீங்க 45. செலவுல பதிவு செய்ய போறீங்க. உட்திருப்பம் பதிவு செய்ய போறீங்க. உட்திருப்பம் பதிவு செய்ய போறீங்க. எவ்வளவு பதிவு செய்ய போறீங்கன்னா 75 பதிவு செய்யப்படும். கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வருமானம் செலவு செய்யும் போது வருமானத்தோட இருப்பு கிரயத்தை கூட்ட போறீங்க. செலவோட என்ன செய்ய போறீங்கன்னா உட்திருமண்ட மொத்த பெருமதியை கூட்ட போறோம். கூட்டி கழிக்க போறோம். ஓகேவா? அதன் பிறகு பார்க்க போறோம். நிறுத்தி வைத்த வருவாய தாக்கத்தை ஏற்படுத்துமாறு பார்க்கணும். தாக்கத்தை ஏற்படுத்தும். உரிமையானது பாத்தீங்கன்னா குறைவடையுது. இது பாத்தீங்கன்னா மேலதிக மூலதனமா பற்றுள்ள. இது பாத்தீங்கன்னா உட்திருப்பம். அப்ப உட்திருப்பம் நேரம் பாத்தீங்கன்னா ஏன் குறைவடைஞ்சுட்டா நிறுத்தி வைத்த வருவாயிலையும் குறைக்க போறோம். குறைக்க போன செலவுல பதிவு செய்ய போறோம். உட்திருப்பம் லாபம் பதிவு செய்ய போறோம். எவ்வளவு பதிவு செய்ய போறோம்? 30,000 பதிவு செய்ய போறோம். சரியா? அப்புறம் ஒரு விடயம் பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் தாக்கத்தை ஏற்படுதுன்னு பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க 6வது சொல்றாங்கன்னா ரூபாய் 10 காசு கழிவினை அனுமதித்த பின்னர் வியாபார கடன்பட்டோரிடமிருந்து ரூபாய் 450 காசாக பெறப்படுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா 450 காசு நம்ம பெற்றிருக்கோம். எவ்வளவு காசா பெற்றிருக்கோம்? 450 பத்தி நம்ம காசா வாங்கிருக்கோம். அப்ப 450 காசா வாங்கிருந்தோம். வியாபார கடன் பட்டோர்னா கடன் போட்டோர் காசா கொடுத்திருப்பாரு. அப்ப கடன் பட்டோர் காசா கொடுத்தா நிறுவனத்துக்கு காசு வந்திருக்கும். அப்ப நிறுவனத்துல காசா வந்திருந்தா நிறுவனத்துல காசு அதிகரிச்சிருக்கும். ஆகாது பாத்தீங்கன்னா நிறுவனத்துல காசு அதிகரிச்சிருக்கும். 450 பாத்தீங்கன்னா காசு அதிகரிச்சிருக்கும். அதே சேம் டைம் 450 பாத்தீங்கன்னா காசு வாங்கியிருக்கும். இந்த காசு வாங்கின போது பாத்தீங்கன்னா எத்தனை வீதம் கழிவா? 10% கழிவு அனுமதிக்கப்பட்ட பிறகாம். 10% கழிவு கழிச்சு பிறகு எவ்வளவு வாங்கியிருக்கும்னா
450 வாங்கியிருக்கோம். இது டோட்டல் பெறுமதி நமக்கு தெரியாது. டோட்டல் பெறுமதி கண்டுபிடிக்கணும்னா இந்த 450 பாத்தீங்கன்னா எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்க போதுன்னா 90 வீதத்துக்கு சமனா இருக்க போகுது. கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. 10 வீதம் கழிவு அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 450 தான். நம்ம கணக்கு செய்ய போறோம் எவ்வளவுக்கு? 100 வீதத்துக்கு கணக்கு செய்ய போகுது. இந்த 450 பாத்தீங்கன்னா 90 வீதத்துக்கு சமனா இருக்க போகுது. 100 வீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்ய போறோம்? அந்த 450 பிரிக்க போறோம். 90ஆல பிரிச்சுட்டு வேற 10ஆல பெருக்கணும்னா அனுமதித்த கழிவு வரப்போகுது. அப்படி இல்லைன்னா 100ஆல பெருக்கணும்னா என்ன இருக்கும்னா டோட்டல் அமௌண்ட் வரப்போகுது. ஸோ 450 வந்து 90ஆல பிரிச்சீங்க எவ்வளவு வரப்போகுதுன்னா 5000 வரப்போகுது. இந்த 5000 வந்து நீங்க 10ஆல பெருக்குனீங்கன்னா கழிவு வந்திருக்கு. எவ்வளவு இருக்குன்னா 50,000 பாத்தீங்கன்னா கழிவு வந்திருக்கும். ஸோ அப்ப 50,000 கழிவு இப்போ சரி 50,000 கழிவு வந்திருக்கு. அப்ப அந்த 50,000 கழிவு என்ன செய்யக்கூடியதா இருக்குன்னா அனுமதித்த கழிவா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கடன் பட்டோரோட வரப்படுகின்ற கழிவு பார்த்தீங்கன்னா அனுமதித்த கழிவா காணப்படும். இப்போ மொத்த பெருமதியை கண்டுபிடிக்கணும். மொத்த பெருமதியை கண்டுபிடிக்க என்ன செய்ய போறீங்கன்னா 450 என்ன செய்ய போறீங்க? 90ஆல பிரிச்சுட்டு 90ஆல பிரிச்சு எவ்வளவு இருக்குதுன்னா 5000 வரப்போகுது. அந்த 5000 பெருக்க போய் 100ஆல பெருக்க போறோம். ஸோ 100ஆல பெருக்க எவ்வளவு இருக்குதுன்னா 5,00,000 ரூபாய் இருக்குது. சரி அப்ப 5,00,000 கடன் பட்டிருந்து வர வேண்டிய காசுல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு காசா வாங்கிருக்கோம்? 450 வந்து காசா வாங்கியிருக்கோம். நம்ம கொடுத்த கடன் எவ்வளவு இருக்க போனா 50,000 500 வாங்க வேண்டிய இடத்துல நம்ம எவ்வளவு காசா வாங்கியிருக்கோம்? 450 தான் காசா வாங்கியிருக்கோம். அந்த 50 பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஏற்பட்ட ஒரு நட்டமா இருக்கும். அந்த நட்டத்தை நம்ம ஒரு பேர் சொன்னது கொடுத்த கழிவு. சோ அப்ப கொடுத்த கழிவு பாத்தீங்கன்னா நிறுவன லாபம் இருந்து குறைவடைஞ்சிருக்கும். 50,000 குறைவடைஞ்சிருக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா கடன் பட்டிருந்து வர வேண்டிய மொத்த தொகை பாத்தீங்கன்னா 5,00,000. அந்த 5,00,000 தொகை பாத்தீங்கன்னா கடன் பட்டோர்ல குறைவடைஞ்சிருக்கும். 500 குறைவடைஞ்சிருக்கும். சரி இங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு பார்க்க போறோம். இந்த செம்மையாக்கம் பாத்தீங்கன்னா லாபம்ன்றது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பாத்தீங்கன்னா கொடுத்த கழிவு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். கொடுத்த கழிவு நிறுவனத்துக்கு ஒரு செலவு இல்லை. வருமான கூட பாத்தீங்கன்னா செலவு பதிவு செய்யப்படும். கொடுத்த கழிவு பதிவு செய்யப்படும். கொடுத்த கழிவு பதிவு செய்யப்படும். எவ்வளவு பதிவு செய்யப்படும்? 50 பதிவு செய்யப்படும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த வருமான கூட நான் பதிவு செய்ய முடியாது செலவுல கொடுத்த கழிவு பதிவு செய்யப்படும். கொடுத்த கழிவு பதிவு செய்யப்படும். 50 பதிவு செய்யப்படும். அதே மாதிரி நிறுத்தி வைத்த வருவாயில பாத்தீங்கன்னா உரிமையாண்மையில குறைவடைஞ்சிருக்கு. சார் உரிமையாண்மையில குறைவடைஞ்சிருந்தா செலவுல பதிவு செய்யக்கூடிய நிறுத்தி வைத்த வருவாயில கொடுத்த கழிவு 50 பதிவு செஞ்சிருக்கும். சரியா? 6வது ஓகே. அடுத்து பாருங்க 7வது என்ன சொல்றாங்கன்னா கடந்த மாதம் அறவிட முடியாத கடனாக பதிவு செய்யப்பட்ட ரூபாய் 70,000 காசாக பெறப்பட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? போன மாதம் வந்து நம்ம அறவிட முடியாத கடனை பதிவு வச்சிருக்கோம். அந்த அறவிட முடியாத கடன் என்ன சொல்றாங்கன்னா நம்ம பொருளை வந்து கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். உதாரணம் யோசிங்க. விற்பனை அப்படிங்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா காசா கொடுக்க போறீங்க. எவ்வளவு காசா கொடுக்க போறீங்கன்னா 1000 காசா கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த 1000 கொடுத்த காசு வந்து நீங்க மறுபடியும் வாங்க முடியும். அவன் கொடுக்க மாட்டான். அதை போயா இருந்தாலும் கொடுக்க மாட்டான், கேர்ளா இருந்தாலும் சரி கொடுக்க மாட்டான். என் ஃப்ரெண்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. இதை நம்ம என்ன சொல்லணும்? அறவிட முடியாதுன்னு சொல்லுவோம். இதை யோசிச்சு போறோம். அப்படியே நிறுவனத்துக்கு நம்ம பொருளை வந்து கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். இப்போ கடனுக்கு விற்பனை செஞ்ச சந்தர்ப்பத்துல அந்த கடன் பட்ட அந்த நபர் பாத்தீங்கன்னா காசா கொடுக்காத சிச்சுவேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அறவிட முடியாதுன்னு சொல்றோம். அப்ப அறவிட முடியாதுன்னா பதிவளிக்கப்பட்ட அந்த 70,000 என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதம் வந்து காசா பெற்றுட்டாங்க. இந்த மாதம் வந்து காசா பெற்றுட்டாங்கன்னா மீள பெற்ற அறவிட முடியாத கடன் நிறுவனத்துக்கு என்ன இருக்க போனா ஒரு வருமானமா இருக்க போகுது. சரி இது பாத்தீங்கன்னா மீள பெற்ற அறவிட முடியாத கடன். அது மீள பெற்ற அறவிட முடியாத கடன் காசா தான் வாங்கியிருக்கோம். காசா வாங்கின நிறுவனத்துல காசு அதிகரிச்சிருக்கு. எவ்வளத்துல அதிகரிச்சிருக்குன்னா காசு அதிகரிச்சிருக்கும். 70 அதிகரிச்சிருக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா உரிமையாண்மை அதிகரிச்சிருக்கும். எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னா 70 அதிகரிச்சிருக்கும். மீள பெற்ற அறவிட முடியாத கடன் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு வருமானமா இருக்கும். ஸோ வருமானம் உரிமையாண்மை அதிகரிச்சிருக்கும். ஸோ இன்னும் பதிவு செய்யப்பட்ட பிறகு பார்க்கணும். தேதி சொத்தரிப்புகளும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. வருமானங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பாத்தீங்கன்னா ஒரு வருமானமா இருக்கும். ஏனைய வருமானம் மீள பெற்ற அறவிட முடியாத கடன் பதிவு செய்யப்படும். எவ்வளவு பதிவு செய்யப்படும்? 70 பதிவு செய்யப்படும். மீன பதிவு செய்யப்பட்ட பிறகு அதே சேம் டைம் இந்த வருமான கூட்டலையும் வருமானத்தை பதிவு செய்யப்படுங்க. மீள பெற்ற அறவிட முடியாத கடன் பதிவு செய்யப்படும். எவ்வளவு பதிவு செய்யப்படும்னா 70 பதிவு செய்யப்படும். இதே மாதிரி நிறுத்தி வைத்த வருவாயில பாத்தீங்கன்னா உரிமையாண்மையில அதிகரிச்சிருக்கு 70. சோ நம்ம என்ன செய்யணும்? நிறுத்தி வைத்த வருவாயில கூட்ட போறோம். மீள பெற்ற அறவிட முடியாத கடன் பதிவு செய்யப்படும் 70 கூட்ட போறோம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா 8வது என்ன சொல்றாங்கன்னா ஏப்ரல் மாத செயற்பாட்டு செலவுகள் ரூபாய் 3,50,000 எனினும் ரூபாய் 3,10,000 மட்டுமே காசாக செலுத்தப்படுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துக்கான மொத்த செயற்பாடு செலவு கட்டணம் எவ்வளவு சொல்றாங்கன்னா 3,50,000. சரி எவ்வளவு சொல்றாங்கன்னா 3,50,000 பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கான மொத்த செயற்பாடு செலவு சொல்றாங்க. இந்த 3,50,000த்துல எவ்வளவு காசா செலுத்திருக்காங்கன்னா 3,10,000 பாத்தீங்கன்னா காசா செலுத்திருக்காங்க. 3,10,000 காசா செலுத்தி இருந்தா நிறுவனத்துல காசு என்ன செஞ்சு குறைவடைஞ்சிருக்கும். நிறுவனத்துல காசு குறைவடைஞ்சிருந்தா சொத்துல பாத்தீங்கன்னா காசு என்ற நிரல் காணப்படுது. அதுல பாத்தீங்கன்னா குறைவடைஞ்சிருக்கும்.
எட்டாவது பாத்தீங்கன்னா காசு குறைவடைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைவடைஞ்சிருக்கு? 3,50,000 பாத்தீங்கன்னா காசு குறைவடைஞ்சிருக்கு. சரி, 3,50,000 பாத்தீங்கன்னா காசு குறைவடைஞ்சிருக்கும். சரி, 3,10,000 பாத்தீங்கன்னா காசு குறைவடைஞ்சிருக்கும். ஏன் 3,10,000 காசா செலுத்தி இருக்கிறாங்க. மொத்த செலவு பாத்தீங்கன்னா 3,50,000. மொத்த செலவு பாத்தீங்கன்னா நிறுவனம் செலவு சொல்லிட்டாங்க, செயற்பாட்டு செலவு. அப்ப செயற்பாட்டு செலவுகள் அதிகரிச்சாங்க, நிறுவன லாபம் செய்வது குறைவடையக்கூடியதா இருக்கும். அப்ப நிறுவன லாபம் குறைவடைஞ்சிருக்கும், உரிமையாளர்கள் குறைவடைஞ்சிருக்கும். 3,50,000 குறைவடைஞ்சிருக்கும். சரியா? நீங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு யோசிச்சு பார்க்கணும். 3,50,000 செலுத்த வேண்டிய இடத்துல 3,10,000 நம்ம காசா செலுத்தி இருக்கோம். இன்னும் எவ்வளவு காசா செலுத்த வேண்டி காணப்படுது? 40,000 காசா செலுத்த வேண்டி காணப்படுது. இவ்வாறு காசு செலுத்த வேண்டி காணப்பட்ட அது நிறுவனத்துக்கு என்னவா இருக்கு? ஒரு பொறுப்பாக காணப்பட போகுது. இது குறுங்கால பொறுப்பா இருக்கும். சோ குறுங்கால பொறுப்புனால ஏனைய கொடுக்குமதிகள் கடன் கொடுத்தோறும் ஏனைய கொடுக்குமதியிலையும் அதிகரிக்கப்படும். இவ்வளவு அதிகரிக்கப்படும்? 40,000 அதிகரிக்க போறோம். அப்ப 40,000 அதிகரிச்ச பிறகு நான் பார்க்கணும், இந்த செயற்பாடு பாத்தீங்கன்னா வருமான கூட்டுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு பார்க்கணும். சோ தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மொத்த செயற்பாட்டு செலவு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். இப்ப செலவுல என்ன செய்யப்படும்னா, செலவுல பதிவு செய்யப்படும். செயற்பாட்டு செலவுகள் பதிவு செய்யப்படும். 3,50,000 பதிவு செய்யப்படும். இங்க பதிவு செய்யப்படும். அதே பிறகு என்ன செய்யப்படும்? இந்த இடத்துல பதிவு செய்யப்படும். செயற்பாட்டு செலவுன்னு பதிவு செய்யப்படும். 3,50,000 பதிவு செய்யப்படும். இங்க பதிவு செய்யப்படும். அதே பிறகு பார்க்கணும், நிறுத்தி வைத்தவரை தாக்கத்தை ஏற்படுத்துமானு. தாக்கத்தை ஏற்படுத்துமானு உரிமையாண்மை செக் பண்ண போறீங்க. உரிமையாண்மை குறைவடைஞ்சது 3,50,000. என்ன செய்யப்படும்? நிறுத்தி வைத்த வருவாயிலையும் செலவுல பதிவு செய்யப்படும். செயற்பாட்டு செலவுகள் இருக்கு 3,50,000 செய்யப்படும், பதிவு செய்ய போறோம். சரியா? சரி, இது பதிவு செஞ்ச பிறகு அடுத்து பார்க்க போறோம். ஒன்றாவது பாத்தீங்கன்னா உரிமையாளர் மகனின் தனியார் வகுப்பு கட்டணம் ரூபாய் 30,000 காசு நிறுவன. ஒன்பது பாருங்க, உரிமையாளரின் மகனின் தனியார் வகுப்பு கட்டணம் ரூபாய் 30 காசு நிறுவனத்தில் செலுத்தப்படும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, உரிமையாளர் தனது மகனுக்காக பாத்தீங்கன்னா நிறுவனத்தில் உள்ள காசை தான் பயன்படுத்தி இருக்காங்க. நிறுவனத்தில் உள்ள காசை பயன்படுத்தி இருந்தா இது என்ன இது என்ன செம்மையாக பாத்தீங்கன்னா உரிமையாளருடைய பற்றா இருக்கு. என்ன இருக்கும்போது உரிமையாளருடைய பற்று. அப்ப உரிமையாளருடைய பற்றுனா என்ன செய்ய போறோம்? காசா தான் எடுத்துருக்காங்க. காசு குறைவடைய போதும். ஒன்றாவது பாத்தீங்கன்னா காசு கண்டிப்பா குறைவடைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைவடைஞ்சிருக்கும்? 30,000 காசு குறைவடைஞ்சிருக்கும். 30,000 காசு குறைவடைஞ்சிருக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா இது உரிமையாளருக்கான உரிமையான என்ன செஞ்சுக்கணும்? குறைவடைஞ்சுக்கு 30,000. இது கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது படிப்பீங்க 5ஆம் பாடத்துல என்ன கருக்கள் படிப்பீங்க. அழகுசார் என்ன கரு அல்லது தொழில் முழுமை குழு என்ன கருன்னு படிச்சிருப்பீங்க. 2ஆம் பாடம் அல்லது 3ஆம் பாடத்துல சின்ன அறிமுகம் கொடுத்திருப்பாங்க. இந்த அழகுசார் என்ன கரு அல்லது தொழில் முழுமை குழு என்ன கரு. அதாவது நம்ம என்ன செய்யறோம்னா கணக்கு செய்யும் போது உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு என்ற அடிப்படையில் உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு என்ற அடிப்படையில் நம்ம கணக்கு செய்யக்கூடியதாக காணப்படும். உரிமையாளர் வந்து 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாருன்னா என்ன நோக்கத்தை ஆரம்பிக்க போறாரு? லாப நோக்கத்தை ஆரம்பிக்க போறாரு. அப்ப அந்த லாபத்தை யார் திருப்பி தரணுமோ அந்த நிறுவனம் உழைச்சி வந்து உரிமையாளர் கொடுக்கணும். அந்த கொடுக்க வேண்டியதுல குறித்த தொகை எடுக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா பற்றுன்னு சொல்றோம். சரி, உங்களுக்கு கேள்வி வரக்கூடியதா இருக்கும். உரிமையாளரையும் நிறுவனத்தை வேறுபடுத்தி காட்டப்படுகின்ற என்ன கரு என்னன்னு கேட்டு வரக்கூடியதா இருக்கும். அப்படி கேட்டு வந்தா என்ன கருவா இருக்கும்னா அழகுசார் என்ன கரு அல்லது தொழில் முழுமைக்கூறு என்ன கரு பாத்தீங்கன்னா இதை விளங்கப்படுத்தக்கூடிய என்ன கருவா காணப்படும். அப்ப அந்த பற்று பாத்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு பார்க்கணும். இது பாத்தீங்கன்னா காசு பற்றுனால எங்க வர போகுதுன்னா இந்த தேரிய சொத்து அடிப்படையில் லாப நிலத்துக்கு அனுப்பிடும் போது இறுதி மூலதனம் அல்லது இறுதி தேரிய சொத்தோட பற்று என்ன செய்யப்படும்? 30,000 என்ன செய்யப்படும்? கூட்டக்கூடியதாக காணப்படும். வருமான பொருளும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. வருமான பொருள் என்ன தாக்கம் ஏற்பட போகுதுன்னா பொருள் பற்று மாத்திரம் இருந்தால் கொள்வனவில் இருந்து பொருள் பற்று மாத்திரம் இருந்தால் கொள்வனவில் இருந்து என்ன செய்வதற்கும் கழிக்கக்கூடியதாக காணப்படும். அது கிளியரா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாய் காணப்படுது. நிறுத்தி வைத்த வருவாயில பாத்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தாது. காரணம் இது பாத்தீங்கன்னா பற்றா இருக்கும். திரும்ப சொல்றேன், பொருள் பற்றும் மேலதிக மூலதனமும் நிறுத்தி வைத்த வருவாயில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. பற்றும் மேலதிக மூலதனம் பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாயில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. அடுத்து 10வது பாருங்க, ரூபாய் 6 லட்சம் கிரியமான பொருட்கள் ரூபாய் 9 லட்சத்துக்கு விற்கப்பட்டது. இதில் 5 லட்சம் கடனுக்கும் மிகுதி காசாக பெறப்படாது. என்ன சொல்றானா மொத்தம் பாத்தீங்கன்னா 600 பெறுமதியான இருப்பு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம்னா 90க்கு வந்து 900க்கு வந்து விற்பனை செஞ்சிருக்கோம். 900க்கு விற்பனை செய்யப்பட்டதுல வந்து 500 பாத்தீங்கன்னா கடன் சொல்லியிருக்கான். 500 பாத்தீங்கன்னா கடனுக்கும் மிகுதி பாத்தீங்கன்னா காசு சொல்லியிருக்கான். அப்ப 500 கடன்னா 9 லட்சம் நம்ம காசு வர வேண்டியிருக்கு. இதுல எவ்வளவு காசா வாங்கியிருக்கோம்? சரி, 9 லட்சம் பாத்தீங்கன்னா கடனுக்குன்னா மிகுதி பாத்தீங்கன்னா 400 பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா காசுக்கும். அப்ப காசு நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 400 காசா வாங்கியிருக்கோம். கடன் பாத்தீங்கன்னா 500 விற்பனை செஞ்சிருக்கோம். ரெண்டே கூட்டணும் டோட்டல் வந்து எவ்வளவு?
900 வந்துடும். 900 வந்து விற்பனை செஞ்சிருக்கோம். சோ அப்ப 600 பெறுமதியா இருப்பு பாத்தீங்கன்னா விற்பனை செஞ்சா நிறுவனத்துல இருப்பினை செய்யக்கூடியதா இருக்கும், குறைவடையக்கூடியதா காணப்படும். அப்ப நிறுவனத்துல இருப்பு குறைவடைஞ்சிருக்கும். 10,000 பாத்தீங்கன்னா நிறுவனத்துல இருப்பு குறைவடைஞ்சிருக்கும், 600 இருப்பு குறைவடைஞ்சிருக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் அதிகரிச்சிருப்பார். கடன் பட்டோர் தர வேண்டிய காசு எவ்வளவு 500 அதிகரிச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க 500 வந்து கடனுக்கும், மிகுதி தொகை வந்து காசாக பெறப்படுதா. மொத்தம் 900. 900 இந்த 500 கழிப்பீங்க, 500 கழிச்சீங்கன்னா மிகுதி எவ்வளவு வரப்போகுது, 400 வரப்போகுது. அந்த 400 பாத்தீங்கன்னா காசாக பெறப்படுதா. அப்ப காசு அதிகரிச்சிருக்கும், 400 காசு அதிகரிச்சிருக்கும். நீங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு பார்க்கணும் உரிமையாளர் வந்து எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போனா 600 பெறுமதியானது வந்து 900 நம்ம விற்பனை செஞ்சோம்னா நிறுவனத்துக்கு லாபம் கிடைச்சிருக்கும். எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும், பிளஸ் 300 பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு லாபம் கிடைச்சிருக்கும். சரியா, கடன் விற்பனையா இருக்கலாம், காசு விற்பனையா இருக்கலாம், இடைப்பற வித்தியாசம் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு லாபமா கிடைக்கப்பட்டதா இருக்கும். சரி, நிறுவனத்துக்கு வந்து லாபமா கிடைக்கப்பட்டதா இருக்கும். நம்ம பதிவு செஞ்சிட்டோம். இது பதிவு செய்யப்பட்ட பிறகு நம்ம பார்க்க போறோம் தாக்கத்தை ஏற்படுத்துமான வருமான கூட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துமான பார்க்கும். ஸோ வருமான கூட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும், இது ஒரு விற்பனையா காணப்படும். ஸோ விரிவான வருமான கூட்டுல விற்பனையோட பாத்தீங்கன்னா ஏற்கனவே 1500 பதிவு செஞ்சிருக்கீங்க, அதோட எவ்வளத்தை கூட்ட போறீங்கன்னா 900 கூட்ட போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருமான கூட்டு வரும்போது விற்பனை எவ்வளவு பதிவு செய்ய போறீங்க, 900 பதிவு செய்ய போறீங்க. அதே மாதிரி செலவுல விற்பனை கிரயத்துல எவ்வளவு பதிவு செய்ய போறீங்க, நீங்க இருப்புல எவ்வளவு சொல்றாங்களோ அதை பதிவு செய்ய போறீங்க. இப்ப இருப்புல பாத்தீங்கன்னா 600 குறைச்சிருக்கீங்க, அந்த 600 வந்து இந்த இடத்துல செலவோட பதிவு செய்ய போறோம். நீங்க பதிவு செய்யப்பட்ட பிறகு பார்க்கணும் நிறுவனத்தில் நிறுத்தி வைத்த வருவாயில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, நிறுத்தி வைத்த வருவாயில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் 300 காணப்படுது, லாபம் காணப்படுது. அப்ப இந்த லாபத்தை நம்ம என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், கூட்டக்கூடியதாக காணப்படும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா 600 கோடி இருப்பீங்க விற்பனை லாபம் இருந்தீங்க, அதோட பாத்தீங்கன்னா பிளஸ் 300 கோடி இருப்பீங்க. ஓகே, இதோட பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிடும். அடுத்து 11 என்ன சொல்றாங்கன்னா ஆதனப்பொறி மற்றும் உபகரணங்களின் மாதாந்த பெருமானத்தை எவ்வளவு சொல்றாங்க, 60,000. ஆதனப்பொறி மற்றும் உபகரண மாதாந்த பெருமானத்தை எவ்வளவு சொல்றாங்க, 60,000. பெருமான தேய்வு கிளியர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நம்ம 2020 வாங்கின ஒரு பைக்கா இருக்கலாம், ஸ்கூட்டியா இருக்கலாம், யோசிச்சு பாருங்க. 2020 நம்ம வாங்கின ஒரு பைக் வந்து 2025க்கு அதே பாஸ்ட் அதே ஸ்பீட்ல போகுமா, போகாது. அப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இடம்பெற்றது நம்ம என்ன சொல்றோம், பெருமான தேய்வு சொல்றோம். அது உடைஞ்சிருக்கலாம், அது சேவிஸ் பண்ணிருப்போம், அதே பத்தி அது கண்ணாடி போட்டிருக்கும், இல்லாட்டி இன்ஜின் ஆயில் மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருமான தேய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த பெருமான தேய்வு பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். இப்ப செலவுல பாத்தீங்கன்னா டிரெக்டா உரிமையானது குறைவடைஞ்சிருக்கும். எவ்வளவு குறைவடைஞ்சிருக்குன்னா 60,000 குறைவடைஞ்சிருக்கும். அதே சேம் டைம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பெருமான தேய்வு நம்ம செஞ்சோம்னா நிறுவனத்துடைய சொத்துக்கள் இந்த பெருமதி என்ன செய்யக்கூடியதா இருக்கும், குறைவடையக்கூடியதா இருக்கும். பாருங்க 2020 வாங்கினது வந்து 2025க்கு அதே பிரைஸ் விற்பனை செய்ய முடியுமா, விற்பனை செய்ய முடியாது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் இடம்பெற்றது பெருமான தேய்வு சொல்றாங்க. பெருமான தேய்வு செஞ்சோம்னா சொத்துன்ற வெளியே என்ன செய்யக்கூடியது, குறைவடையக்கூடியதா இருக்கும். இப்ப ஆதனப்பொறி உபகரணத்துல குறைவடைஞ்சிருக்கும், 11வது 60,000 குறைவடைஞ்சிருக்கும். சரியா, இங்க பதிவு செஞ்ச பிறகு அடுத்து பார்க்க போறோம் இதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமானு. இது பாத்தீங்கன்னா தேரி சொத்து அடிப்படையில் லாபம் அல்லது நடத்த கணிப்புல தாக்கத்தை ஏற்படுத்தாது. வருமான கூட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும். வருமான கூட்டுல பாத்தீங்கன்னா பெருமான தேய்வு என்பது நிறுவனத்துக்கு செலவா இருக்கும், பதிவு செய்யப்படும். பெருமான தேய்வு பெருமான தேய்வுன்னு பதிவு செய்யப்படும். எவ்வளவு பதிவு செய்யப்படும், 60,000 பதிவு செய்யப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருமான கூட்டுலையும் பெருமான தேய்வு 60,000 பதிவு செய்யப்படும். நிறுத்தி வைத்த வருவாயில பாத்தீங்கன்னா உரிமையாளர்கள் குறைவடைஞ்சுக்கு 60,000. சோ அதனால பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாயில் குறைவடைஞ்சிருக்கும், செலவுல பெருமான தேய்வு குறைவடைஞ்சிருக்கும், 60,000 செலவுல பதிவு செஞ்சிருக்கும். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வியாபார கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு கொடுக்குமதியான ரூபாய் 700 ஆனது 10% கழிவு பெற்று தீர்ப்பணம் செய்யப்படுது. சரி, அப்ப என்ன சொல்றாங்கன்னா 700 பெறுமதியான கடன் கொடுத்தோர், நம்ம காசு கொடுக்க போற ஒரு நபருக்கு, சரியா, எவ்வளவு காசு செலுத்த வேண்டி காணப்படுது, 700 காசு செலுத்த வேண்டி காணப்படுது. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா நீங்க 700 காசு தர வேணாம், 10% நீங்க வச்சுக்கொண்டு, அதாவது நம்பர் சொல்றாங்க 10% நீங்க வச்சுக்கொண்டு மிகுதிய காசா தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப 10% நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப 700 10%, 7 லட்சத்துக்கு 7 லட்சம் தர 100 என்ன செய்ய போறோம், 10% போட்டு கண்டுபிடிக்க போறோம். 10% போட்டு கண்டுபிடிச்சா எவ்வளவு போகுதுன்னா 70,000 ரூபாய் வரப்போகுது. இந்த 70,000 ரூபாய் பாத்தீங்கன்னா நமக்கு 10% கழிவா இருக்கும். இந்த கழிவு என்ன சொல்றாங்க, 10% நீங்க வச்சுக்கொள்ளுங்க, மிகுதிய காசா தாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம காசா செலுத்தப்பட்ட தொகையை கண்டுபிடிக்கணும். அப்ப 7 லட்சத்துல இருந்து 70,000 கழிச்சோம்னா மிகுதி எவ்வளவு வரப்போகுது, 6,30,000 பாத்தீங்கன்னா காசா செலுத்தி இருக்கும். 6,30,000 வந்து காசா செலுத்தி இருக்கும். ரீசன் 10% அவங்க வச்சுக்க சொல்லிட்டாங்க, மிகுதி தானே சொல்றாங்க, காசா தாங்கன்னு சொல்றாங்க. மிகுதி நம்ம எவ்வளவு காசா செலுத்தி இருக்கோம்னா 6,30,000 காசா செலுத்தி இருக்கோம். 12,000 பாத்தீங்கன்னா காசுல குறைவடைஞ்சிருக்கும், 6,30,000 காசு குறைவடைஞ்சிருக்கும். அடுத்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது பாத்தீங்கன்னா நம்ம செலுத்தி இருக்கும் காசு. அப்ப நம்ம காசா செலுத்தும் போது நமக்கு கிடைக்கப்பட்ட கழிவு பாத்தீங்கன்னா ஒரு வருமானமா இருக்கும். அந்த வருமானத்தின் பேர் என்ன சொல்லுவோம், பெற்ற கழிவுன்னு சொல்லுவோம். கடன் கொடுத்தவரோட சம்மந்தப்பட்ட கழிவுனா இருக்கும் பெற்ற கழிவு. பெற்ற கழிவு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு வருமானமா இருக்கும். வருமானம் இல்லை, பெற்ற கழிவு பாத்தீங்கன்னா உரிமையாளர்களை கூட்டிக் கொள்ளும். அடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம எவ்வளவு காசா செலுத்த வேண்டி காணப்படுது, 700 காசா செலுத்த வேண்டி காணப்படுது.
இதுல 630 காசா செலுத்திட்டோம், 70 வந்து கழிவா பெற்றுட்டோம். சோ மொத்தம் 700 பாத்தீங்கன்னா பணம் கொடுத்தோரும் ஏனைய செலவுகள் ஏனைய சென்மதியிலையும் குறைவடைஞ்சிருக்கும், 700 குறைவடைஞ்சிருக்கும். இங்கே பதிவு செய்யப்பட்ட பிறகு தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல பாத்தீங்கன்னா பெற்ற கழிவுடன் தாக்கத்தை ஏற்படுத்தும். பெற்ற கழிவு என்பது நிறுவனத்துக்கு ஒரு வருமானம் இல்ல, ஏனைய வருமானத்தோட கூட்டப்படும். பெற்ற கழிவு ஏனைய வருமானத்தில் கூட்டப்படும், 70 கூட்டப்படும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த வருமான கூட்டலையும் பெற்ற கழிவு கூட்டப்படும். பெற்ற கழிவு கூட்டப்படும், எவ்வளவு கூட்டப்படும்னா 70 கூட்டப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாயில பாத்தீங்கன்னா உரிமையாண்மை அதிகரிச்சிருக்கு, எவ்வளவு 70,000 அதிகரிச்சிருக்கு. சோ 70,000 அதிகரிச்சிருந்தா நிறுத்தி வைத்த வருவாயில பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கும், பெற்ற கழிவு அதிகரிச்சிருக்கும், 70,000 அதிகரிச்சிருக்கும். ஓகேவா, இவ்வளவு தானே சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்னா கண்டுபிடிக்கணும். என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்னா இந்த சொத்து பொறுப்பு உரிமையை வந்து ஈக்குவலா இருக்கு கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி தேரி சொத்து அடிப்படை வந்து லாபம் நடத்த கண்டுபிடிக்க போறோம். வருமான கூட்டு அடிப்படை பார்த்தீங்கன்னா தேரி லாபத்தை கண்டுபிடிக்க போறோம். இந்த வருமான கூட்டு அடிப்படை பார்த்தீங்கன்னா தேரி லாபத்தை கண்டுபிடிக்க போறோம். நிறுத்தி வைத்த வருவாயை கண்டுபிடிக்க போறோம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேரி சொத்து அடிப்படையில் வந்து லாபம் நட்டத்தை கண்டுபிடிக்கும் போது இங்கே வரப்பட்ட அந்த லாபமும் இந்த வருமான கூட்டுல செய்யப்படுகின்ற லாபம் பார்த்தீங்கன்னா சமனா இருக்கும். அப்படி சமனா இருந்த நான் இருக்குன்னா கணக்கு செஞ்சது சரி நடத்தும். அதே மாதிரி நிறுத்தி வைத்த வருவாயை கண்டுபிடிக்க போறோம். சோ பார்ப்போம். ஒன்னா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம் ஆதனப்படி உபகரணம். ஆதனப்படி உபகரணம் என்ன செய்ய போறீங்கன்னா 4750 அதோட 800 கூட்ட போறீங்க. 800 கூட்டி 60 கழிச்சிங்க எவ்வளவு இருக்குதுன்னா 5490 வந்திருக்கும். 5490 வந்திருக்கும். அதுல என்ன செய்ய போறீங்க, இப்ப இருப்பை பார்க்க போறீங்க. இப்ப இருப்பு பாத்தீங்கன்னா 1250 மைனஸ் 900 பிளஸ் 1000 பிளஸ் 45 மைனஸ் 600 கழிச்சிங்க எவ்வளவு இருக்குதுன்னா 795 இருக்கும். எவ்வளவு இருக்குன்னா 795 பாத்தீங்கன்னா இருப்பு வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வியாபார வருமதி. வியாபார வருமதி நம்ம 300 அவர் கூட போறீங்க 1500 கழிக்க போறீங்க 75 கழிக்க போறீங்க 500 மறுபடியும் கூட போறீங்க வந்து 500 கூட்ட போறீங்க. இப்ப கூட்டம் வந்திருக்கும் 1725 பாத்தீங்கன்னா வியாபார வருமதியோட மீதி வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா காசு மீதி 200 மைனஸ் 90 பிளஸ் 300 பிளஸ் 450 பிளஸ் 70 மைனஸ் 310 மைனஸ் 30 பிளஸ் 400 மைனஸ் 630 கழிச்சது உங்களுக்கு வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும் 370 பாத்தீங்கன்னா காசு வந்திருக்கும். எவ்வளவு 370 பாத்தீங்கன்னா காசு வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வங்கி கடன் பாத்தீங்கன்னா 400 மைனஸ் 60 கழிச்சீங்கன்னா 340 பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்னா வங்கி கடன் 340 வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வியாபார கடன் கொடுத்தோர் கடன் 100 பிளஸ் 1000 1100 1100 என்ன செய்ய போறீங்க கூட்ட போறீங்க. எவ்வளவு கூட்ட போறீங்க 40 கூட்ட போறீங்க. 1140 இருந்து கழிக்க போறீங்கன்னா 700 கழிக்க போறீங்க. சோ இப்ப 700 கழிச்சீங்கன்னா 440 வந்துருக்கு. எவ்வளவு இருக்கும் 440 வந்திருக்கும். அடுத்து என்ன செய்ய போறீங்க உரிமையாண்மை கண்டுபிடிக்க போறோம். உரிமையாண்மை கண்டுபிடிக்கும் போது என்ன செய்ய போறீங்கன்னா கூட்ட போறோம். ஆரம்பத்தில் மீதி 6000 பிளஸ் 600 மைனஸ் 30 பிளஸ் 1100 மைனஸ் 30 மைனஸ் 50 பிளஸ் 70 மைனஸ் 350 மைனஸ் 30 பிளஸ் 300 மைனஸ் 60 பிளஸ் 70 டோட்டலா கூட்டினா வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்னா 7590 வந்திருக்கும். சரி, இப்ப இதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்கணும், செஞ்ச கணக்கு சரியா பிள்ளைன்னு பாக்குறதுக்கு இந்த பொறுப்பையும் உரிமையாண்மையும் சொத்தையும் கூட்டி பார்க்க போறீங்க. சோ கூட்டி பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா இதுல பாத்தீங்கன்னா சொத்துல பாத்தீங்கன்னா என்ன காணப்படுதுன்னா ஆதனப்படி உபகரணம் எவ்வளவு காணப்படுதுன்னா 5490 பிளஸ் இருப்பு எவ்வளவு காணப்படுதுன்னா 795 பிளஸ் வியாபார வருமதி எவ்வளவு காணப்படுதுன்னா 1725 பிளஸ் அதோட என்ன செய்ய போறீங்க காசை கூட்ட போறீங்க 360 கூட்ட போறீங்க. சோ காசு 360 கூட்டினீங்கன்னா சொத்து வந்திருக்கும் 8370 வந்திருக்கும். பாவம் இந்த 8370 பாத்தீங்கன்னா இந்த வங்கி கடன் கடன் கொடுத்து உரிமையாண்மை அவட்டையும் கூட்டி வருதான்ட்டுங்க. சரி நம்ம பார்க்க போறோம். பெஸ்டா 340 வங்கி கடன் கூட்ட போறோம். பிளஸ் அதோட என்ன செய்ய போறோம் 440 பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தவர் காணப்படுறாரு. அதோட பிளஸ் என்ன செய்ய போறோம் கூட்ட போறோம். எதை கூட்ட போறோம் உரிமையாண்மை கூட்ட போறோம். 7590 கூட்ட போறோம். சோ கூட்டினா பாத்தீங்கன்னா ரெண்டும் சேம் அமௌண்ட் வரும்போது 8370 வந்திருக்கும். சரியா, இதுல பாத்தீங்கன்னா இந்த கணக்கீடு சமன்பாடு ஃபுல்லா முடிவடைஞ்சிருக்கும். இதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்னா தேரிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் நட்டத்தை கண்டுபிடிக்கணும். தேரிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் நட்டத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப தேரிய சொத்து அடிப்படையில் வந்து லாபம் நட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. இறுதி மூலதனம். இந்த இறுதி மூலதனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உரிமையாண்மையுடைய டோட்டல் மீதி இறுதி மீதி தானே. இந்த இறுதி மீதி என்ன இருக்குன்னா உரிமையாண்மையுடைய இறுதி மூலதனம் அல்லது இறுதி தேரிய சொத்தா இருக்கும். அப்ப இங்க வரப்போகுது 7590 பாத்தீங்கன்னா 7590 பாத்தீங்கன்னா இறுதி உரிமையாண்மை இருக்கும். 7590 பாத்தீங்கன்னா இறுதி உரிமையாண்மை பிளஸ் அதோட நம்ம என்ன செய்யணும் கூட்ட போறோம். பற்ற கூட்ட போறோம். பற்று 30 கூட்டம் வந்திருக்கும் 7620 வந்திருக்கும். இந்த 7620 நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆரம்ப மூலதனத்தையும் மேலதி மூலதனையும் கழிக்க போறோம். இப்ப ஆரம்ப மூலதனம் 6000 காணப்படுது.
மேலதிக மூலதனம் 1100 காணப்படுது. ரெண்டையும் டோட்டலா கூட வந்திருக்கும் 7100 வந்திருக்கும். என்ன செய்யப்படும்? இந்த 7100 கழிக்கப்படும். 7620 இருந்து 7100 கழிச்சோம்னா லாபம் வந்திருக்கும் நிறுவனத்துக்கு 520 பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான லாபமா இருக்கும். சரியா? நம்ம லாபத்தை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்? இந்த லாபம் பாத்தீங்கன்னா சேம் இதே வருமான பொருள் வரதானே பார்க்க போறோம். அப்ப அதை நம்ம செய்ய போறோம். அப்ப செய்வதற்கு நமக்கு என்ன தேவைன்னா ஜஸ்டா விற்பனை பார்க்க போறோம். விற்பனை பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு காணப்படுதுன்னா 2400 காணப்படுது. ஸோ 1500 பிளஸ் 900 ரெண்டையும் கூட்டம் நமக்கு வந்திருக்கும் 2400 வந்திருக்கும். இந்த 2400 நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா உட்திரும்பல கழிக்க போறீங்க. 2400 இருந்து உட்திரும்பல எவ்வளவு காணப்படுது? 75 காணப்படுது. ஸோ 75 கழிச்சீங்கன்னா எவ்வளவு வந்துருக்குமா? 2325 வந்திருக்கு. எவ்வளவு வந்துருக்குமா? 2325 பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அதன் பிறகு சொல்றீங்க ஆரம் இருப்பு பாத்தீங்கன்னா 1250 காணப்படுது. ஆரம் இருப்பு 1250 பாத்தீங்கன்னா கொள்வனவு காணப்படுது. கொள்வனவு 1000 மட்டும் தான் காணப்படுதுன்னா இந்த இடத்துல 1000 பதிவு செய்யுது. 1000 பதிவு செஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா வெளித்திருப்பம், பொருள் பற்று, இருப்பழிவு எதுவுமே இல்லை. 1250 1000 கூட்டணும்னா 2250. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இறுதி இருப்பு இறுதி இருப்பு எங்கிறது எடுப்பீங்கன்னா இந்த இறுதி இருப்பு பாருங்க இங்க காணப்படும் சொத்துல பாருங்க ஆதன புள்ளி பக்கத்துல காணப்படும் இருப்புன்னு இந்த இருப்புன்ற கூட்டுத்தொகை இறுதி கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா இறுதி இருப்பா இருக்கும். அப்ப இந்த இறுதி இருப்பு பாத்தீங்கன்னா 795. அந்த 795 நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல பதிவு செஞ்சிருப்போம். 795 பதிவு செஞ்சிருப்போம். 2250 இருந்து எதை கழிக்க போறோம்? 2250 கழிக்க போறோம். எதை கழிக்க போறோம்னா இறுதி இருப்பை கழிக்க போறோம். 795 கழிக்க போறோம். 795 கழிச்சு அவங்க வந்திருக்கும் 1000 விற்பனை கிரயம் வந்திருக்கும்னா 1455 பாத்தீங்கன்னா விற்பனை கிரயமா இருக்கும். அப்ப விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்க போறோம். விற்பனை பாத்தீங்கன்னா 2325 அதுல இருந்து கழிக்க போறோம். எவ்வளவு கழிக்க போறோம்னா 1455 கழிச்சோம்னா 870 பாத்தீங்கன்னா 870 பாத்தீங்கன்னா மொத்த லாபம் பாத்தீங்கன்னா 870 இருக்கும். இந்த மொத்த லாபத்தோட என்ன செய்யணும்? ஏனைய வருமானத்தை நம்ம கூட்ட போறோம். இப்ப ஏனைய வருமானம் எவ்வளவு காணப்படுதுன்னா 70 பிளஸ் 70 பாத்தீங்கன்னா 140 காணப்படுது. ஸோ 140 கூட்டணும்னா எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 1010 வந்திருக்கும். மொத்த லாபம் பாத்தீங்கன்னா 870. அது நம்ம என்ன செய்யணும்னா 140 கூட்ட போறோம். ஏனைய வருமானம் கூட்டினா பாத்தீங்கன்னா 1010 வந்திருக்கும். இந்த 1010 நம்ம என்ன செய்யணும்? ஏனைய செலவு லாபத்தையும் கழிக்க போறோம். இப்ப ஏனைய செலவு பாத்தீங்கன்னா என்னென்ன காணப்படுதுன்னா 30 காணப்படுது. பிளஸ் அதுல எழுதப்படும் 50 கூட்ட போறோம். பிளஸ் 350 கூட்ட போறோம். பிளஸ் அதுல என்ன செய்ய போறோம்னா 60 கூட்ட போறோம். அப்ப 60 கூட்டம் எவ்வளவு இருக்கும்னா 490 வந்திருக்கும். அப்ப 490 என்ன செய்வது? கழிக்கக்கூடியதா காணப்படும். அப்ப 1010 இருந்து 1010 இருந்து கழிக்க போறோம். 490 கழிச்சோம்னா 520 பாத்தீங்கன்னா தேரியல் லாபமா இருக்கும். 520 பாத்தீங்கன்னா தேரிய லாபம். தேரி லாபம் எவ்வளவு? 520. ஸோ இங்க கண்டுபிடிக்கப்பட்ட லாபம் 520 தான். இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட லாபம் 520 தான். இப்ப கண்டுபிடிச்சு பார்ப்போம். இந்த வருமானக்குள்ள வருமானத்தையும் செலவு மட்டும் போட்டு பேசிருந்தானே இந்த வருமானக்குள்ள செய்யும் போது அதே சேம் லாபம் வருதுன்னு பார்ப்போம். அப்ப இது நம்ம என்ன செய்யணும்? பெஸ்டா விற்பனை கூட்ட போறோம். விற்பனை பாத்தீங்கன்னா 1500 பிளஸ் 900 2400. இது வந்து 2400. இப்ப அவஜாவத்தையும் கூட்ட போறோம். இந்த 2400 பிளஸ் 45 பாத்தீங்கன்னா இறுதி இருப்பு சரி இருப்பு கிரயம் பாத்தீங்கன்னா 45 பிளஸ் 70 பாத்தீங்கன்னா மீள பெற்ற அளவிட முடியாத கடன் பிளஸ் பெற்ற கல்வி பாத்தீங்கன்னா 70 காணப்படுது. டோட்டலா கொண்டு வந்து 2585 வந்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் கழிக்க போறோம். அப்ப செலவுல மொத்த செலவு கூட்ட போறோம். விற்பனை கிரயம் பாத்தீங்கன்னா எவ்வளவு காணப்படுது? செலவுல 900 பிளஸ் 600 1500 காணப்படுது. சரியா? 900 பிளஸ் 600 கூட்டினா 1500 காணப்படுது. அந்த 1500 கூட்ட போறோம். 30 கூட்ட போறோம். வட்டி பிளஸ் 75 கூட்ட போறோம். பாத்தீங்கன்னா உட்திருப்பம் 75 பிளஸ் கொடுத்த கழிவு பாத்தீங்கன்னா 50 காணப்படுது. பிளஸ் ஏனைய செலவுகள் பாத்தீங்கன்னா 350 காணப்படுது. பிளஸ் அது கூட்ட போறோம். பாத்தீங்கன்னா பெருமானத்தை 60 கூட்ட போறோம். கூட்டினா வந்திருக்கும் 2065 வந்திருக்கும். எவ்வளவு இருக்குன்னா 2065 வந்திருக்கும். இந்த செலவு வாழ்க்கையை கொண்டு எவ்வளவு வந்திருக்கும்? 2065. என்ன செய்யணும்னா 2585 இருந்து என்ன செய்யணும்? கழிக்க போறோம். 2065 கழிக்கப்படும். 2065 கழிக்க போறோம். சோ கழிச்சா வந்திருக்கும் 520 வந்திருக்கும். லாபம் வந்திருக்கும் 520 பாத்தீங்கன்னா தேரிய சரியா தேரிய லாபம் எவ்வளவு இருக்கும்னா 520 வந்திருக்கும். சோ பாருங்க தேரிய சொத்து அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட லாபம் 520 தான். விரிவான வருமான பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட லாபம் 520 தான். அதே மாதிரி இந்த
ஷார்ட்டான வருமானக்குள்ள செய்யப்பட்ட லாபம் கண்டுபிடிக்கப்பட்ட லாபம் 520 தான் வந்திருக்கு. சரியா? 3 முறையில செஞ்சானது லாபம் சரியா தான் வரக்கூடியதா காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாய். நிறுத்தி வைத்த வருவாய் நம்ம செய்ய போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விற்பனை லாபம் பாத்தீங்கன்னா 600 பிளஸ் 300 பாத்தீங்கன்னா 900. இந்த 900 என்ன செய்ய போறீங்க? கூட்ட போறீங்க. 900 கூட்ட போறீங்க 140. 140 கூட்டிங்கன்னா 1040 வந்துருக்கு. அடுத்து என்ன செய்யணும்? செலவு வட்டி கூடி கணிக்க போறோம். செலவு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வட்டி 30,000 காணப்படுது. உட்திரும்ப லாபம் காணப்படுது 30, அதில் கூட்டப்புறம் பிளஸ் 50 பாத்தீங்கன்னா கொடுத்த கழிவு பிளஸ் செயற்பாடு செலவு 350 பிளஸ் பெருமானது பாத்தீங்கன்னா 60. மொத்தம் பாத்தீங்கன்னா 520 வந்துருக்கும். 520 வந்துருக்கும். என்ன செய்ய போறோம்னா 1040 இருந்து 540 கழிக்க போறோம். 540 கழிச்சோம்னா நிறுவனத்துக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கும்னா 520 பாத்தீங்கன்னா லாபம் வந்திருக்கும். 520 லாபம் வந்திருக்கு. தேரிய லாபம். சரியா? பாருங்க, எதில் செஞ்சாலும் லாபம் சரியா தான் வரும். இந்த தேரிய சொத்து அடிப்படையில் லாபம் நடத்து கண்டுபிடிச்சா லாபம் ஒரே தான் 520. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மாருதி வணிகத்துல லாபம் நடத்து செஞ்சு வருமான கூட்டு செய்யும் போது, விரிவான வருமான கூட்டு செய்யும் போது அதே 520 தான் லாபம் வந்திருக்குது. அதே சேம் டைம் பாருங்க, வருமானம் பிளஸ் செலவு மட்டும் உள்ளடக்கி செய்யப்பட்ட லாபம் எவ்வளவு வந்திருக்கு? 520 தான் வந்திருக்கு. அதே மாதிரி நிறுவனத்தில் நிறுத்தி வைத்த வருவாய் எவ்வளவு வந்திருக்குது? 520 தான் வந்திருக்கு. சரியா? நீங்க கணக்கு சரியா செஞ்சிட்டீங்கன்னா சரியான ஆன்சர் வரக்கூடியதா இருக்கும். சரியா? இப்ப நான் சொல்றேன், ஏன் இந்த 3 சைவர் நீக்கி செய்யணும்னா யோசிச்சு பாருங்க. நீங்க 3 சைவர் எட் பண்ணீங்கன்னா இதுல இந்த சொத்து, இந்த சமன்பாடு சொத்து சமன் பொறுப்பு உரிமையாளர்கள் 3 சைவர் எட் பண்ணீங்கன்னா இதுல இடம் போதாது உங்களுக்கு. சரியா? கணக்கு செய்யும் போது இடம் போதாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை 3 சேர் போடணும் நீங்க பாருங்க. கணக்கு பண்ணி பார்த்தோம் புரியும். இது எவ்வளவு எழுந்திருக்கீங்க, இதுலயும் 3 சேர் போடணும். இந்த லாபம் தேதி சொத்து அடிப்படையில் லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடும் போது 3 சேர் போடணும். வருமான கூட்டு செய்யும் போது 3 சேர் போடணும். இந்த வருமான கூட்டு செய்யும் போது 3 சேர் போடணும். இந்த நிறுத்தி வைத்த வருவாய் கண்டுபிடிக்கும் 3 சேர் போடணும். பாத்தீங்கன்னா இதுக்கு மேபி 5-10 நிமிஷம் போகக்கூடியதா காணப்படும். அப்ப இது நம்ம செய்யணும்னா 3 சேர் குறைச்சி செஞ்சோம்னா டைம் மிச்சப்படுத்தக்கூடியதா காணப்படும். இந்த முறை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது பாத்தீங்கன்னா மிக மிக இலகுவான ஒரு பாடப்பரப்பு. உங்களோட தவணை பேப்பர்ல பாத்தீங்கன்னா மேபி 40 அல்லது 50 புள்ளிக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடியதா இருக்கும். ஃபைனல் பேப்பர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 40 புள்ளிக்கு வரக்கூடியதாக காணப்படும். கணக்கீட்டு சமன்பாடு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டையும் சேர்த்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மிக இலகுவான ஒரு பாடம் தான் இந்த கணக்கீடு சமன்பாடு.